வணக்கமுடன் பிறவா உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் தினத்தின் வரலாறு. இன்றைக்கி வந்துட்டு என்ன நாள்? சர்வதேச மகளிர் தினம். ஆமாவா? அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தோட வரலாறு என்ன? இதை ஏன் நம்ம கொண்டாடுறோம்? இந்த நாளை வந்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ போற்றி புகழ்கிறோம், போற்றி பாடுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உமன்ஸ் டே வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியில் இருந்துட்டு வந்துட்டு நம்ம நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். மாமாவா, நம்ம படிக்கிற ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஒர்க் பண்ணுற பிளேஸ் ஆகட்டும், பிளான் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். ஆமாவா? மார்ச் 8ஆம் தேதியா, அன்றைக்கி வந்துட்டு என்ன புது ட்ரெஸ் போட்டு போகலாம், நம்ம கேங்லாம் சேர்ந்துட்டு வந்துட்டு குரூப் ட்ரெஸ் எடுக்கலாமா, எந்த ஃப்ளேவர் கேக் வாங்கி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணுறது உண்டு. அடுத்து அழகு போட்டி, கோலம் போட்டி, நடன போட்டி இதெல்லாம் வந்துட்டு நம்ம வைக்கிறது வழக்கம். அதை வந்துட்டு கம்மி பண்ணிக்கலான்னு வந்துட்டு என்னோடய தனிப்பட்ட கருத்தாக உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நமக்காக வந்துட்டு 15,000 பெண்கள் வந்துட்டு இங்கே போராடி இருக்காங்க. நெசவு தொழிலில் வந்துட்டு அதிகமான பெண்கள் தான் வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க. 16 மணி நேரம் வேலை செஞ்சு அவங்களுக்கான சரியான சம்பளம் வந்துட்டு கிடைச்சதே இல்லை. ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு தான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு கூட நிர்வாகம் பண்ணுற ஒரு ஆணோட உடல் பசிக்கு இணங்கினா தான் அந்த சம்பளம் கைக்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததாக சொல்லப்படுது. 1857ஆம் ஆண்டு வந்துட்டு நியூயார்க்கில் உழைக்கிற எல்லா பெண்களுமே சேர்ந்து குரல் எழுப்பி போராட்டம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த போராட்டம் யாரோட தலைமையில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட தலைமையில் தான் நடந்துட்டு வந்தது. 1908ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ அப்படிங்கிற இடத்துல 15,000 பெண்கள் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. எதுக்காக நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும், எங்களோட வேலை நேரம் குறையணும், எங்களுக்கு சமய உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா 1909ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி இந்த நாளை நம்ம கொண்டாடணும், நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் உரிமைக்கு போராளியான கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிறவங்க இதை முன் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து பல நாடுகள் பிப்ரவரி 28ஆம் தேதியை சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. எந்தெந்த நாடு கொண்டாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, டென்மார்க், சுவிட்சர்லாண்டு போன்ற நாடுகள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் பெண்கள்லாம் 1-2 போகிறாங்க. அப்போ அங்கே முதலாம் உலக போர் நடக்குது. அப்போது பெண்கள் அங்கே சொல்கிறாங்க, எங்களுக்கு போர்லாம் வேண்டாம், ரொட்டி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிளர்ச்சியை பண்ணுறாங்க. அப்போ அங்கே மன்னர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜார் அவரோட ஆட்சி அங்கே முடிவுக்கு வருது. தன்னோட உரிமையை முன் வச்சு அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் கூடி அங்கே ஒரு புரட்சியை உருவாக்குறாங்க. ரஷ்யாவில் புரட்சி உருவாக மிக முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1917ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி நடக்குது. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்துக்கான தேதியை ரஷ்ய புரட்சியிலே உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1975ஆம் ஆண்டு ஐநா சபை சர்வதேச மகளிர் தினமாக மார்ச் 8 அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம உரிமைக்காகவும், ஏற்றத்தாழ்வு பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், வாக்குரிமை ஆணுக்கு நிகராக பெண் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, வேலைவாய்ப்பு, கல்வி முன்னுரிமை இது எல்லாத்தையும் முன் வச்சு தான் இந்த மகளிர் தினத்தை ஐநா சபை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம மறக்காமல் மகளிர் தினம் கொண்டாடுறோம். இருந்தாலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு, சுதந்திரம் கிடச்சிருச்சான்னு கேட்டால் இன்னுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு சில ஆண்கள்லாம் கேள்வி கேட்பீங்க, பெண்கள் தினம் மட்டும் பெண்களை பற்றி நிறைய பேசுகிறீங்க, அவங்களுக்கு நிறைய சாங்ஸ்லாம் டெடிகேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலாம் எடுத்தால் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கான பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு, சுதந்திரத்தை விட எங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. இன்னமும் நாங்கள் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். எங்களுக்கு நீங்கள் சிங்கப்பெண்ணே பாட்டெலாம் போட்டு எங்களை பெருமைப்படுத்த வேணாங்க. எங்களை நீங்கள்
உயர்த்த வேணாம், போட்டு மிதிக்காமல் இருந்தாலே போதும். அந்த பாட்டில் வந்துட்டு ஒரு லைன் வரும், அது என்னது, அக்னி சிறகே எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு. எழுந்து வரத்துக்கான ரியாலிட்டி சொல்லிட்டா, எழுந்து வந்து என்ன பண்ணணும், வீடு கூட்டணும், துவைக்கணும், விளக்கணும், சமைக்கணும். கரெக்டா? இந்த வேலைகள்லாம் செய்யலாம், ஆனால் அது பெண்களுக்கான வேலை தான் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பு. 2 பேர் ஷேர் பண்ணி செய்யலாமே, ஒரு தப்பும் இல்லையே. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, டாட்டா, பை பாய்.